ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி டே 2 பார்க்க போறோம். நீங்க வந்து போன வீடியோலயே ஊட்டி டே 1 பார்த்துருப்பீங்க. சேலம் டு ஊட்டி வந்திருப்போம். இன்னைக்கு வாங்க நம்ம ஊட்டியில என்னென்ன பிளேசஸ் பார்க்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போறோம். நீங்க இந்த ரெசார்ட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ரெசார்ட்டும் ஒரு கேவ் தீம் ரெசார்ட் தான். ஒரு கேவுக்குள்ளார போற மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறமா வடை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட போறோம். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஹோம்மேட்ல செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கேவுக்குள்ளாரையே ஒரு ஊஞ்சல் மாதிரி செட்டப் இருந்துச்சு. அங்கே நான் சும்மா விளையாண்டுருந்தேன் ஊஞ்சல் கூட. கிளைமேட்டும் வியூவும் சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு அங்கே விளையாடுறது. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு நான் இப்போ ரூம்குள்ளார வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு வந்து ரெசார்ட்லேருந்து செக் அவுட் ஆகிற டைமு. நான் நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரெசார்ட் வந்து செக் அவுட் ஆக போகிறோம். இப்போ நம்ம ஊட்டியில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் பக்கோடா பாயிண்ட் ரோல தான் நம்ம போகிறோம். அங்கே போகிற வழியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் மியூசியம் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சாக்லேட் மியூசியம்குள்ளார வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். அங்கே வந்து அவங்களே சாக்லேட்டை வந்து ஒரிஜினல் சாக்லேட்டை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து எப்படி அந்த பீன் எடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி பவுடராக மேக் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி சாக்லேட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு அங்கே காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த மியூசியமே பார்க்குறதுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பீனை வந்து எப்படி பதப்படுத்துவாங்க அந்த மாதிரி அதுக்கு என்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அங்கேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சு டிஸ்பிளேல. டார்க் சாக்லேட் இருக்கும், ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறமா நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ் அங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. எனக்கே இப்போ தான் தெரியும் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குன்னு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிக்கி மவுஸ் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா டிஸ்னி கேரக்டர்ஸ் சாக்லேட்ஸ்லாம் நிறைய அங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் செய்கிறதுக்கு. நல்லா க்ரியேட்டிவிட்டிவாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதெல்லாம் அப்படியே பார்த்த உடனே நான் சாக்லேட் வாங்குற திங்ஸ்லாம் வந்தாச்சு. சாக்லேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் அங்கே வாங்குறதுக்காகவே வச்சுருந்தாங்க. என்ன வாங்குறது எதை விற்றுட்டு போகிறதுனே தெரில. சரி, எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அங்கே நிறையா இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வாங்கலாமேன்னு இப்போ தான் வாங்கிட்டு இருக்கேன் நான். இங்கே வந்து சாக்லேட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சாக்லேட்டு தந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த சாக்லேட் எல்லாமே. நல்லா பியூராக இருந்துச்சு அந்த சாக்லேட் எல்லாமே. அதுவும் இல்லாமல் நான் திரும்பி சேலம்க்கு வந்தோடனே திரும்பி அந்த சாக்லேட் வேணும்னா அவங்களோட வெப்சைட்லாம் போய் நான் சாக்லேட் திரும்பி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த சாக்லேட்டு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு திரும்பி நாங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹாலிடே டைமில் தான் வந்திருக்கோம் பைன் ஃபாரஸ்ட் ரோடுக்கு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு, எவ்வளோ தூரத்துக்குன்னு. சரி, நம்ம எதையும் பார்க்காம சும்மா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகலாமேன்னு அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட் தாண்டி வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய நூடுல்ஸ் அண்ட் பிரெட் ஆம்லேட் ஷாப்லாம் இருந்துச்சு. சரி, ஒரு பிரெட் ஆம்லேட் ஷாப்பில் வந்து நிப்பாட்டலாமேன்னு நிப்பாட்டிட்டோம். அங்கே வந்து சும்மா பேசிக்கிட்டே நிறையா நூடுல்ஸ் அதுக்கப்புறமா பிரெட் ஆம்லேட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அக்காவும் சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க என் கூட. அதுவும் இல்லாமல் நிறைய
ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படியே பேசிக்கிட்டு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. திரும்பியும் சாப்பிட்டு முடிச்சோன்னே திரும்பியும் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழி எல்லாமே ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி டிராஃபிக்லேயே ரசிச்சுட்டு போகலாமேன்னு ஃபுல்லாக கிளைமேட்டை தான் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா வியூ பாயிண்ட்லாம் வந்துச்சு. சரி அப்படியே பார்த்துட்டே போயிடலாமேன்னு எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பியும் ரஷ்ஷான இடத்துலலாம் நம்ம திரும்பியும் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் டு சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம லஞ்ச் தான் சாப்பிட போகிறோம். லஞ்ச்க்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் தான் போகிறோம். அங்கே வந்து நிறைய படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் பாதி பேருக்கு இப்போ ஊட்டிக்கு வந்தாங்கன்னா அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். அந்த பிளேஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened. It will change one day. Thank you.